கூட வந்து மேட்ச் ஆடினேன். எப்படி போச்சுன்னா அப்படியே நார்மலா பார்த்தா இந்த இடத்துல என் குயின் வந்து வெட்டா, நானும் வெட்டேன். குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஆடுறான். அப்படியே பொறுமையா போகுது. இந்த இடத்துல இப்படி வச்சான். நானும் நினைச்சேன் ஃப்ரீ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டேன். அதான் அப்படியே ரூக் போச்சு. அவன்கிட்ட ஒரு ரூக் இருக்கு, என்கிட்ட ஒரு ரூக் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து நான் வந்து ரூக்கை வந்து மறுபடியும் கீழே இறக்கிடலாம், ஏன்னா இது வெட்டிடுவான் அப்படின்னு நினைச்சாதான் இது வந்து ப்ரொடெக்டிங் ஏரியால சரின்னு சொல்லிட்டு நான் விட்டேன் கேஷுவலா. நானும் வெட்டானா போயிட்டே இருக்கு. இந்த மூக்கு வந்தோடனே வந்து ஏதாச்சும் ஒரு பான் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பீஸை வந்து அவன் வெட்டிதான் ஆகணும். சரி ரூக் வேணாம், ரூக் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்க நவுத்துட்டேன். அப்போ அவன் ரூக் கட்ட முடியாது செக்கு, ஆனா பிஷப் வெட்டலாம். வெட்டா நானும் பானை வெட்டனா அங்கிருந்து ஒரு 50 இங்க ட்ரா நான் கொடுத்தேன். அவனும் ட்ரா கேட்டே இருந்தான். நான் வந்து முடியாது செக்மேட் பண்ணிடலான்னு நினைச்சா செக்மேட் பண்ணது எப்படின்னு எனக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு டா வந்து ஆஃபர் பண்ணிட்டேன். அவனும் அக்செப்ட் பண்ணிட்டானா. இந்த என்ஜின் இருக்குல்ல, அது என்ன சொல்லுதுன்னா நீ எதுக்கு இவ்வளோ பண்ற, இங்க வை, இங்க அவன் இங்க வைப்பான், இங்க வை, இங்க வைப்பான், இங்க வை, இங்க வைப்பான், இங்க வை, இங்க வைப்பான், அடுத்து இதை கொண்டு வந்து டிரா பண்ணுங்குது. ஏன்டா டேய், அந்த என்ஜின் சொல்ற மாதிரி அவன் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் அந்த என்ஜின் சொல்ற மாதிரி அவன் ஃபர்ஸ்ட் பண்ணுவான். இங்க வச்சா இங்க வைப்பான், இங்க வச்சா இங்க வைப்பான், வெட்டுறதுதான் வருவான். யாரா இந்த என்ஜினு அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. ஐயா ஆனா ட்ரா பண்ணிருக்க கூடாதுன்னு செக்மெண்ட் எடுத்துடணும். பட் அவன் வந்து காப்பரேட் பண்ணல. அடுத்த தடவை வைக்கலாம். சரி பாய்.